ஜேகே, வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பிசினஸ் போகுது, அப்படியே போயிட்டு இருக்கு. சொல்லுங்க. அதாவது சார், இப்போ ஒரே போன்ல 8 சிம் கார்டு போட்டு ஒரே நேரத்துல 8 பேருக்கு பேசலாமாமே, அப்படி எதுவும் போன் வந்திருக்கா? அப்படின்னு யார் சொன்னது? வெளியே கேள்விப்பட்டேன். சொல்றவனா சொல்லிட்டு தான் இருப்பான். இன்னொன்னு இருக்க, ஒரு சிம் கார்டு போட்டு ஒரு செல்போன்ல ஒரே இடத்துல இருந்து 1 கோடி பேர்கிட்ட பேசலாம். சார் அதே அப்படியே எஃப்எம் இருக்குல்ல, அதுல பேசினா 1 கோடி இல்ல 6 கோடி பேர்கிட்ட பேசலாம். சரியான காமெடி போங்க. சரி சார், உங்க கூட சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, நம்ம சேர்ந்து சாப்பிட போமா? அமைதியா இல்ல வெட்டுக்குத்தா? என்ன சொல்றிய? புரியலையே. அமைதினா சைவம், வெட்டுக்குத்துனா அசைவம். அதுக்குறா கலக்கிட்டியா? சார் அதானே சார், எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஹாப்பியாவே இருக்கீல, அதோட ரகசியத்தை சொல்லுங்களேன். ஒரு ரகசியம் இல்லை ஜெகே. என்னோட பொண்ணு மகாலட்சுமி மாதிரி. தினம் அவளை ஒரு தடவை காலையில் எழுந்து பார்த்துட்டு நான் கடைக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் என் நிம்மதி, சந்தோஷம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஐ எம் ரியலி ஹாப்பி டு ஹேவ் எ டாட்டர் லைக் தட். ரியலி கிரேட் சார். ஓகே ஓகே, வாங்க சாப்பிட போமா? போயிடலாம். வாங்க ராணி, கடையை பார்த்துக்க. கீர்த்தி, கீர்த்தி, என்ன டாடி? போன் பாருமா. ஹலோ கீர்த்தி, நான் பாலு பேசுறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி டாடி. என்னம்மா? நந்தினி ஃபோன் பண்ணிருந்தா, நான் போய் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, நீ கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு வந்துடு. நான் உனக்காக சாப்பிடாம காத்துட்டு இருப்பேன். ஓகே டாட். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ஆமா, சீக்கிரம் போ, யாராவது தெரிஞ்சவங்க பார்க்க போறீங்க. ஹலோ அங்கிள், நான் நந்தினி பேசுறேன். சொல்லுமா. கீர்த்தியை கொஞ்சம் கூப்பிடுங்க அங்கிள். நேத்துக்கே நான் அவகிட்ட பேசணும்னு நினைச்சேன். இது கீர்த்தி வெளியே போயிருக்கம்மா. நான் வந்தோன்னு ஃபோன் பண்ண சொல்கிறேன். ஓகே அங்கிள். சரிம்மா. என்ன புதுசாக போய் சொல்ல ஆரம்பிச்சிருக்கா? கீர்த்தி, நான் படிச்சிருக்கேன். எந்த வேலை செஞ்சாச்சு உன்னை என்னால் சந்தோஷமாக காப்பாற்ற முடியும். நீ பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். உங்கள் அப்பாவை பற்றி பேசுகிற புராணத்தை நிறுத்தி என் கூட வா. நம்ம 2 பேரும் எங்கேயாச்சும் போய் மனசுக்கு பிடிச்ச சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். உண்மையிலே நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். இந்த காலத்துல ஒன்ன மாதிரி ஒருத்தன் எனக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா எனக்கு 6 வயசா இருக்கும்போது என் அம்மா இறந்துட்டாங்க. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காரு என் டாடி. அவரை விட்டுட்டு அந்த கடவுளே கூப்பிட்டா கூட நான் போக மாட்டேன். எனக்கு எல்லாமே என் டாடி தான். அதுக்கப்புறம் தான் மத்தது எல்லாம். மறுபடியும் உங்கள் டாடி புராணமா? கொஞ்சம் பொறு, நான் என் டாடி கிட்ட பேசுறேன். சரி, பாப்பலாம். ஓகே. என்னாச்சு? ஏன் நான் தப்பு பண்ணிட்டேன் டாடி. கீர்த்தி, சொல்லுமா. என்னாச்சு? நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னாச்சுன்னு சொல்லுமா. உங்களுக்கு தெரியாம நான் ஒருத்தர் லவ் பண்ணிட்டேன் டாடி. இவ்வளவுதானா? இத பாரு, இதுல என்ன தப்பு இருக்கு? உனக்கு பிடிச்சதானே காதலிச்சா? ஆமா டாடி, அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா உங்ககிட்ட சொல்லாம லவ் பண்ணது தப்புதான். அதான் இப்ப சொல்லிட்டல. இத பாரு, பையன் யாருன்னு சொல்லு, உடனே பேசி கல்யாணத்தை முடிக்கிறேன். யாரு? நம்ம ரப்பர் ஃபேக்டரி வச்சிருக்கிற தயாளன், அவரோட பையன் தான்.
என்ன டாடி, நம்ம வசதிக்கு சரிப்பட்டு வரலனா விட்டுடலாம். சே 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 காசு பணத்தை பற்றி ஏன் கவலைப்படுற? அது அது கல்யாணத்தை எப்படி நடத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கீர்த்தி, ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஒரு வாரத்தில் திரும்பி வந்துடுறேன். உடம்பு பத்திரமா பார்த்துக்கோமா. சரிங்க. கரெக்ட் டைமில் சாப்பிடு. நான் அங்கே போனோடனே உனக்கு நான் கால் பண்ணுறேன். சரிங்க. ஓகே, see you. பத்ரம். Bye. பாய். ஏய், அப்பா கொடுக்கக்கூடிய பணத்தை வாங்கிட்டு மக்கள் இல்ல, என் பையன் கூட கொஞ்சிட்டு இருக்க. ஓடி வெளியே, ஓடி. அத்த ப்ளீஸ் அத்த, எங்க பட்டது எப்படி கொடுத்தோம் அப்பா பணத்தை? இருந்த மொபைல் ஷாப்பையும் வித்துட்டான், அந்த வீட்டு மேலேயும் கடன் வாங்கிட்டான். மரியாதையா வந்து பணத்தோட வா, இல்ல உங்க அப்பா வீட்லயே உட்காந்துக்கோ. அத்த ப்ளீஸ் அத்த, ஓடி எல்லாம் பார்க்க போறேன் அத்த. கால்ல விழுந்து அந்த பணத்தோட வா. ஓடி, ஓடி. டாடி, என்னம்மா மாப்பிள்ள வரலையா? நீ மட்டும் வந்திருக்க? அம்மா டாடி, நான் மட்டும் தான் வந்திருக்கேன். அவங்க என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. என்னம்மா நான் தான் அவங்களுக்கு பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன்லம்மா. எப்படி டாடி உங்களால கொடுக்க முடியும்? நீங்க தான் இந்த வீட்டு மேல கடன் வாங்கிட்டீங்களே. கடன் தானம்மா, அது ஒரு விஷயமே கிடையாதும்மா. நான் எப்படி அடைச்சிருவேன்? என் மாமியார் சொல்றாங்க என் பேர்ல இருந்த மொபைல் ஷாப்பையும் வித்துட்டீங்களா, வீட்டு மேலயும் கடன் வாங்கிட்டீங்களா. அப்படி இருக்கும்போது உங்க அப்பா எப்படி பணம் கொடுப்பாரு? வந்தா பணத்தோட வா, இல்லனா உங்க அப்பா கூடவே இருந்துக்கோன்னு அவங்க சொல்லிட்டாங்க. டாடி, நான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன். நான் உங்களுக்கு சின்ன வயசுல பாரமாயிட்டேன். என்னால தானே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். என்னால தானே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். இத பாருமா, இத பாருமா, அழக்கூடாது. நீ தைரியமா இருக்கணும். நான் இப்ப போய் பேசிட்டு வந்துடுறேன். உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க கஷ்டம் தீராது டாடி. ஹலோ ஏமா இப்படி பண்ண? நான் தப்பு பண்ணிட்டேன் டாடி, அதனால நீங்க கஷ்டப்படுறீங்க. நான் இருக்கிற வரைக்கும் உங்க கஷ்டம் தீராது. உங்க இஷ்டப்படி நான் கல்யாணம் பண்ணிருந்தேன்னா இந்த நிலைமை உங்களுக்கு வந்திருக்காது டாடி. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? இந்த டாடி மேல் நம்பிக்கை இல்லையா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை கண் கலக்க விட மாட்டேம்மா. 4 நாள் பொறுத்துக்கம்மா. அவங்க கேட்ட படத்தை விட்டு எறிகிற எனக்கு ஒரு சத்தியம். உன் வாழ்நாள் முழுக்க எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்க மாட்டேன். சத்தியம் பண்ணி கொடுப்பா. ஹலோ அங்கிள், நான் பாலு பேசுகிறேன். ஏன் பாலு, நீ நல்லவன் சொல்லி தானே என் பொண்ணை உனக்கு கட்டி கொடுத்தேன். இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா? சாரி அங்கிள், நான் ஆஃபீஸ் விஷயமா வெளியூர் போயிருந்தேன். நான் இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காது. கீர்த்தி இங்கே வந்து என்ன பண்ண தெரியுமா உங்களுக்கு? கிணத்துல குதிச்சிட்டாப்பா. கிணத்துல குதிச்சிட்டா? ஆமாம். நல்ல வேலை அப்போ நான் வீட்டில் இருந்ததுனால அவளை காப்பாற்ற முடிஞ்சது. ஏன் வரதட்சணை அலையிறீங்க? சாரி அங்கிள், நான் இப்பயே வந்து கீர்த்தியை கூட்டு போகிறேன். வேண்டாம், மறுபடியும் இதே மாதிரி தான் நடக்கும். இன்னும் 2 நாளில் நான் பணத்தை ரெடி பண்ணி கீர்த்தியை பணத்தோடு நான் அனுப்பி வைக்கிறேன். சரி, ஓகே. யூஸ்லெஸ் fellow. கீர்த்தி!
இன்னும் 4 நாளைக்குள்ள பொண்ணுக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டேன். எப்படி கொடுக்கறது? என்ன பண்ணலாம்? யார கேட்கறது? பணம் வரத்துக்கான எல்லா வழியும் அடைஞ்சு போச்சு. பேங்க்ல போய் கொள்ளடிச்சாலும் தனி மனுஷனா எப்படி? சேச்சா, ஏதாவது கடத்தல் பண்ணா அதுக்கு பணம் வேணுமே. உங்ககிட்ட தைரியம் இருக்கு, ஆனா பணம் இல்லை. பெரிய பணக்கார ஆளை பார்த்து கடத்தினா ஆளை கடத்துறதுலாம் கஷ்டம். என்ன பண்றது? குழந்தை குழந்தைய கடத்திட வேண்டியதான். குழந்தைய கடத்தின மன்னிச்சிருப்பா. அழாதர்சிக்கா, என்ன மன்னிச்சிருப்பா. என்ன மன்னிச்சிருப்பா. உன்னை அழ வச்சு பார்க்கணுன்ற ஆசைலப்பா. எனக்கு வேற வழியே தெரியலப்பா. என் வழியே தெரியலப்பா. அங்கிள் அல்லாதீங்க அங்கிள் அல்லாதீங்க அங்கிள். ஹன்சிகா, மன்னிச்சிருப்பா. அவன் சுயரூபத்தை காட்டுறதுக்கு முன்னாடியே நீ கக்கா போயிட்ட, நீ உச்சா போயிட்ட. பாக்குறதுக்கு வேற ஆளு ஒரு சைஸா இருக்கான். ஏய், அவன் வர்றதுக்குள்ள நம்ம விஸ்வரூபம் எடுத்து தப்பிச்சணும்டா. ஆமாண்டா, எப்படியாவது தப்பிச்சணும்டா. டேய், விஸ்வரூபம் படம்டா இது. மணிபாரதி போலீஸ்க்கு காட்டுற பாடம்டா. புரியலையா டேய், மச்சான்? இந்த கம்மி கேட்டா டேய் நாடாடா, அவத்து நான் வந்து கீழ விழுந்துரும். அது வரைக்கும் கையில பிடிச்சுக்கோ. போடா. இந்த கம்பியை வச்சு எப்படி கம்பி நீட்டுற பாரு. கோழிகறி வந்தாச்சா? வாடா வாடா வாடா. சீக்கிரம் சீக்கிரம். என்னடா கம்பிடா மாட்டினாலும் அவங்களே ட்ரௌசர் காட்டிடுவாங்க. போடா. டேய், அது எல்லாம் பேய் பிடிச்சிட்டா. எங்க அம்மா சொல்லிச்சுடா. பேய் பிடிச்சா விட்டுரும், போலீஸ் பிடிச்சா விடாது. ஓடுறா.